கோமாளி சீமான் அவர்களுக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் வைகோ அவர்களின் சார்பாக சாலை அளிக்கப்படுகிறது. கோமாளி சீமான் அவர்களுக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் வைகோ அவர்களின் சார்பாக சாலை அளிக்கப்படுகிறது. தோழர் அவர் பதட்டத்தில் சொல்லிட்டாரு. பெரியாரின் பிள்ளை, மார்க்சின் மாணவன், தம்பியின் தம்பி என்கிற அறிமுகத்தோடு எங்கள் மேடைக்கு வந்த ஒரு இளைஞன் கண்டிப்பாக கொள்கையாளனாக வருவான் என்று என்னால் நம்பப்பட்ட ஒரு தம்பி இப்படி இத்தனை பேருக்கு நடுவில் கேலி பொருளாக ஆகியிருக்கிறாரே என்கிற வருத்தம் எனக்கு உண்மையாக உண்டு. அண்மையில் நான் ஒரு மிகப்பெரிய விருது பெற்றேன். எப்படி நம்முடைய தோழர் ராஜேந்திரன் அவர்களுக்கு தேடி தேடி, தோழர் புதிய வெப்பனுக்கு, கவிஞர் பொன் செல்வகணபதிக்கு தேடி தேடி எப்படி விருது அளிக்கப்பட்டிருக்கிறதோ அப்படி 2 நாள்களுக்கு முன்னால் இதே சைதாப்பேட்டையில் நான் ஒரு விருது பெற்றேன். பெரியார் திடலுக்கு நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சென்றபோது ஆசிரியர் அவர்கள் ஒரு கைத்தடியை கொடுத்தார். அது பற்றி பேசிய முதலமைச்சர் சொன்னார், எனக்கு இது போதும் என்று சொன்னார். அதுபோல 2 நாள்களுக்கு முன்னால் சைதாப்பேட்டையில் வெறும் பார்வையாளனாக வந்த என்னை அருமைக்குரிய அமைச்சர் மாசு அவர்கள் மேடைக்கு அழைத்தார். முதலமைச்சர் தன் அருகில் அமரச் சொன்னார். அமர்ந்திருக்கிற போது முதலமைச்சர் சொன்னார், நான் பார்க்கிறேன், தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் நம் கொள்கைகளை பரப்புவதற்காக சுற்றி கொண்டிருக்கிறீர்கள், மகிழ்ச்சி என்று சொன்னார். உண்மையாய் சொல்லுகிறேன், இது போதும் எனக்கு. வாழ்வில் இதனை தாண்டி நான் உண்மையாக இருக்கிறேன், தோழர்கள் உண்மையாக இருக்கிறார்கள், அதற்கு இந்த விருதுதான் பெரிதென்று கருதுகிறேன்.